25th July 2023 பார்த்துட்டு இருக்கோம். இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எதுன்னு பாருங்கள். ரிசர்ச்சர்ஸ் ஹவ் டெவலப்ட் அ கிரவுண்ட் பிரேக்கிங் ஸ்டடி ஆன் டிஃபென்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ஃப்ளைஸ் அகெயின்ஸ்ட் காமன் பாக்டீரியா. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைஸோட அதோட பாடியோட டிஃபென்ஸ். ஓகே, ஸோ எதுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாக்டீரியாவுக்கு டிஃபென்ஸ் கொடுக்குது. ஓகே, ஸோ அந்த காமன் பாக்டீரியா வந்து அது உள்ளே வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் பேர் என்னன்னு பாருங்கள், ட்ரோசோஃபிலா மெலானோகாஸ்டர். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃப்ரூட் ஃப்ளையோட நேம். ஓகே, சரிங்களா? ஸோ in the fruit fly is develop a specific genes to combat common bacteria found in their foods. Okay, so இதுதான் வந்து first current affairs. next பாருங்க, மும்பை அகமதாபாத் high speed rail. ஓகே, MAHSR. ஸோ இது ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தான் இந்த ரயில்வே இந்த காரிடரில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்டர் சி டனல். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்டர் சி டனல் வரப்போகுது, தட் இஸ் 7 கிலோமீட்டரில். ஸோ அதனால் இந்த MAHSR ஞாபகம் வச்சுக்கோங்க, மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில். ஓகே, ஸோ இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து 508 கிலோமீட்டர் காரிடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 போர்ட்டை வந்து இது கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்தியன் நேவல் ஷிப் ஓகே கிர்பான் வில் பி ஹேண்டட் ஓவர் டு வியட்நாம் பீப்புள் நேவி அட் கேம் ரான் பே. ஓகே, ஸோ இதில் என்னன்னா இந்த கிர்பான். ஓகே, ஸோ இந்தியாவோட இண்டிஜினியஸாக மேட் பண்ணது தான் இந்த INS கிர்பான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து வியட்நாம் கண்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம அதை கொடுக்க போகிறோம். ஸோ எங்கே வந்து இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னா கேம்ப் ரான் பே. ஓகே, ஸோ இந்த கேம்ப் ரான் பேயோட மேப் லொக்கேஷன் நம்மளுக்கு வேணும். சரிங்களா? ஸோ இந்த கேம்ப் ரான் பே எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வியட்நாம், இங்கே தான் இருக்கும் அந்த கேம்ப் ரான் பே. ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எங்கே இருக்குன்னா வியட்நாமோட ஈஸ்ட் சைட் தான் வந்து போர்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேம்ப் ரான் பே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் வீட். ஓகே, ஸோ வீட் நம்மளுக்கு தெரியும், இன்வேசிவ் ஸ்பீஷீஸும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வந்து அந்த கண்ட்ரியோட தான் இருக்காது, அந்த இடத்தோட தான் இருக்காது. என்ன பண்ணும், வேற ஒரு கண்ட்ரிலேயோ, கண்ட்ரின்னு சொல்கிறத விட வேற ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்து இன்னொரு என்விரான்மெண்ட் இன்னொரு ஈகோ சிஸ்டமில் த்ரைவ் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்வேசிவ் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம். இன்வேசிவ் வீட்ஸ் வந்து இப்போ பல காலமாக வந்து பயங்கரமாக பேசப்பட்டு வருகிறது. இந்த இன்வேசிவ் வீட்ஸ்னால பார்த்தீங்கன்னா எல்லா ஈகோ சிஸ்டமும் பாதிக்கப்படுது. அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாமே வந்து வேற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேற மாதிரி மாறிட்டு வருது. அங்கே இருக்க அனிமல்ஸ், இண்டிஜினியஸ் அனிமல்ஸ் வெளியே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லுத்விகியா பெருவியனா. ஓகே, ஸோ இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, லுத்விகியா பெருவியனா. ஸோ இது வந்து எலிஃபெண்ட் ஹேபிட்டட்டை த்ரெட்டன் கொடுக்குது. எலிஃபெண்ட் வாழக்கூடிய ஹேபிட்டட்னா அட்ரஸ். ஓகே, ஸோ அந்த ஹேபிட்டட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீஷீஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும், எலிஃபெண்ட் வந்து அங்கே வந்து வாழ முடியாது. அப்போ எலிஃபெண்ட்டோட பாப்புலேஷன் கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்காக எலிஃபெண்ட்டோட பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்க ஸ்பீஷீஸோட பாப்புலேஷனும் கம்மியாகும். இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை, தமிழ்நாடு. இந்த வால்பாறையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மான்சூன் டைமில் என்ன ஆகும்னா எலிஃபெண்ட்டோட பாப்புலேஷன் அதிகமாகிடும். அப்போ இந்த எலிஃபெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபாரஸ்ட்டு சுற்றி இருக்க இந்த மக்கள் வாழக்கூடிய இடத்துல இந்த எலிஃபெண்ட்ஸ்லாம் வந்து தஞ்சம் அடைஞ்சிரும். ஓகேங்களா, வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ தான் இந்த டைமில் தான் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போது இந்த மான்சூன் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வில்லேஜஸ்க்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க எலிஃபெண்ட்டோட நடமாட்டம். ஓகே, ஸோ வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ வால்பாறை எலிஃபெண்ட் ஹேபிட்டட். இங்கே வந்து லுத்விகியா பெருவியனா அப்படின்ற ஒரு இன்வேசிவ் வீட் ஸ்பீஷீஸ் இருக்குது. இந்த வீட் ஸ்பீஷீஸை பிரிம்ரோஸ் வில்லோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிரிம்ரோஸ் வில்லோ இட் இஸ் பிலாங் டு த நேட்டிவ். எந்த ஊர்லேருந்து இந்த ஸ்பீஷீஸ் வருது அப்படின்னா சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா. ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 22 ஸ்பீஷீஸை வந்து ப்ரியாரிட்டி ஸ்பீஷீஸ் சொல்லியிருக்காங்க. முதன்மையான இன்வேசிவ்
பிளான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த லுட்விகியனா பெருவியனாவும் ஒன்று. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. PM Modi will soon inaugurate the Surat Diamond Bourse, expected to be the world largest office space in a single project. So இது என்னன்னா the Surat Diamond Bourse, இது எங்க இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தெரியும், சூரத்ல இருக்கும். இது என்னன்னா இந்த டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து ஒரு இடத்துல இருந்து போயிட்டு இன்னொரு இடத்துக்கு அந்த டைமண்ட் வந்து விற்பாங்க. அப்போ இந்த சூரத் டைமண்ட் போர்ஸ்னா இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிஸ்னஸ் நடக்கும். ஓகே, ஸோ அங்காடிஸ் மாதிரி, ஓகே, லோக்கல் ஒரு குட்டி குட்டி கடை மாதிரி ஃபுல்லாகவே இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்ன பண்ணோன்னா ட்ராவல் டைமை டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரலாக பார்த்தீங்கன்னா இந்த சூரத் டைமண்ட் போர்ஸ் இந்த பில்டிங் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, யார் இதை டிசைன் பண்ணாங்கன்னா மார்ஃபோஜெனசிஸ். ஓகே, மார்ஃபோஜெனசிஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் மார்வல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம்னா நம்ம questions செஷன் பார்க்கலாம். What is the scientific name of fruit flies? Okay, so இதோட scientific name Drosophila melanogaster. When was the price stabilization scheme transferred from the Ministry of Agriculture to the Ministry of Consumer Affairs? எந்த இயர்ல வந்து இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்போ வந்து இந்த ப்ரீ ஸ்டெபிலைசேஷன் ஸ்கீம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மினிஸ்ட்ரிக்கு மாற்றினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இயர் ஆஃப் 2016. Which was the port cities to be connected using the high speed rail corridor? Okay, so this is important questions வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ ஹை ஸ்பீட் ரயில் காரிடர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர் சி டனல். ஓகே, ஸோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா we know that மும்பை அண்ட் அகமதாபாத். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, which among the following naval ship is to be handed over to the Vietnam People Navy? Okay, INS Kirpan. Which private sector lender will be moving to an unexpected credit loss framework for provisioning? Okay, ஸோ இது யாருன்னு கேட்டிருக்காங்க, unexpected and moving to expected credit loss framework. யார் இது போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICICI. ஓகே, ஸோ இன்வேசிவ் வீட் லுட்விகியனா பெருவியனா இஸ் நேட்டிவ் டு, ஸோ எந்த ஊருக்கு வந்து இது நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who is present Minister of Road Transport and Highways? Okay, Nitin Gadkari. European Council adopt European Peace Facility worth 20 million to provide support of 31st Rapid Reaction Brigade to armed forces of. ஓகே, ஸோ இது பாருங்க, இந்த யூரோப்பியன் ஃபோர்ஸ் சொல்லிட்டோம். இங்கே வந்து நம்மளை யுக்ரைன் நம்ம வந்து பண்ணலாம், ஏன்னா யுக்ரைன் வந்து இப்போ யூரோப்பியன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ காங்கோ, கானா, ரஷ்யா. ஸோ ரஷ்யா கண்டிப்பாக வராதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ காங்கோ, கானா வந்து பிரிட்டிஷ் காலனியாக இருந்தது. ஸோ இது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ தான். ஓகே, த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் சூரத் டைமண்ட் போர்ஸஸ், இதோட ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, தட் இஸ் 3200 crores. ஸோ லாஸ்ட் பாருங்க, ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி bamboozled Liang Wang to reach the Korean Open final. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 26th July 2023. ஓகே, ஸோ இது பாருங்க, 19,000 people have been evacuated from the Greek island of Rhodes due to wildfire. ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், கிரீக் ஐலண்ட் ரோடஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் ஐலாண்டுன்னு சொல்கிறாங்க கிரீஸில். ஓகே, லார்ஜஸ்ட் ஆஃப் த டோட்கானிஸ் ஐலண்ட்ஸ் ஆஃப் கிரீஸ். இதோட லொக்கேஷன் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியணும். ஓகே, ஸோ பாருங்கள், இது வந்து மெடிடேரியன் சி. ஓகேங்களா, ஸோ மெடிடேரியன் சி, இது சுவிஸ் கேனல், இதெல்லாம் இருக்குது. ஸோ ஐலாண்ட் ஆஃப் ரோடஸ் வந்து இங்கே தான் இருக்கும், இதுதான் அந்த பிளேஸ். சரிங்களா, ஸோ மெடிடேரியன் சீல இருக்க ஒரு ஐலாண்டு தான் இந்த ரோட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, CERT இன். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அக்கீரா அப்படின்னு ஒரு ரான்சம்வேர் வந்து
அட்டாக் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்மளோட நெட்வொர்க்கில். ஸோ அதனால இவங்க வந்து ஒரு காஷன் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ யார் இந்த சிஇஆர்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க தான் வந்து இந்தியன் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஓகே, ஸோ இவங்க வேலை என்னன்னா, இந்த மாதிரி ரேன்சம் வேர் மால்வேர் இதெல்லாம் என்னென்னலாம் வந்துட்டுருக்கு நம்ம கண்ட்ரியில் அப்படின்னு செக் பண்ணி இவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, இதனால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அக்கீராங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ரேன்சம்வேர். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் அ ரேன்சம்வேர். ஸோ நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்து இந்த மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிலாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது குறிப்பாக விண்டோஸ் அண்ட் லினக்ஸை தான் தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம MOE FCC இருக்காங்க இல்லையா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பேன் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து ஜூலை 1 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் பிளாஸ்டிக் பேன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது 1 ஜூலைலேருந்து கம்ப்ளீட் பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி EPR, இது வந்து இப்போ பரவலாக பேசிகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பிளாஸ்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களே அதை என்ன பண்ணணும், ரீகலெக்ட் பண்ணி அதை ரீசைக்கிள் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதன்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் நம்ம வந்து குடிச்சிட்டோன்னா, நம்ம போயிட்டு இந்த பாட்டில் ரிட்டர்ன் பண்ணோன்னா அகெயின் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களே அதை திருப்பி வாங்கிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 2 greenfield airports in the northeastern region have been constructed under GFA policy 2008. ஓகே, ஸோ GFA policy அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, greenfield ஏர்போர்ட் பாலிசி தான் GFA பாலிசி. ஸோ நம்மளுக்கு தெரியும் greenfield அப்படின்னா புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோன்னா அது greenfield. brownfield அப்படின்னா ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அதை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி அதை கொண்டு வந்தோம்னா அது brownfield அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்கு இல்லையா, நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் 2 greenfield ஏர்போர்ட் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அண்டர் GFA பாலிசி 2008. ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உதான் ஸ்கீம். ஓகே, ஸோ இந்த உதான் ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உதய் தேஷ் கா ஆம் நக்ரிக். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இது. ஓகே, ஸோ ஒரு ரீஜன் செலக்ட் பண்ணி அங்கே இந்த ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டு, ரிப்பேர் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே இவங்க சொல்லுவாங்க. நாட் ஒன்லி ஏர்போர்ட்டு, ஹெலிபேடு, ஏர்பேட், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த உதான் ஸ்கீம் மூலிமா ரெஜினவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உதான் ஸ்கீமில் ஆல்ரெடி 10 ஏர்போர்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த உதான் ஸ்கீமும் இந்த greenfieldலாம் என்னங்கிறது தான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன்டு ரேஷியோ. ஓகே, சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேஷியோ, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளோட வார்ஷிப்பில் எக்யூப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ, இப்படி சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ தட் எம்ப்ளாய்ஸ் ரீகான்ஃபிகரபிள் சாஃப்ட்வேர் பேஸ்டு காம்பனன்ட்ஸ் ஃபார் ப்ராசஸிங் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் டிஜிட்டல் சிக்னல். ஒன்றுமே இல்லை, இது அப்படியே டிஜிட்டைஸாக கொண்டு வந்துடும் சிக்னல்ஸை. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்யூப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது ஏன் வந்து இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ரேடியோ வந்து ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணது. யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேவியோட வெப்பன் அண்ட் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபார் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஓகே, VC அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், CSIR IIM. ஓகே, ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேஸ் இருக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டோட தான். இவங்க தான் வந்து they decided to develop India's first cannabis medicine project. ஓகே, ஸோ cannabis பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே அது வந்து நெகட்டிவ் ட்ரக்காக தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ வந்து அது சாப்பிட்டா போதை வரும் இப்படிலாம் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அது தெராபியூட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து அதில் இருக்க நல்லதை எடுத்து அதை வந்து நம்ம மருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த கேனபிஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற லா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் ட்ரக் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட்ஸ். ஓகே, ஸோ இன் ஆக்ட் 1985. ஸோ இதுதான் வந்து இந்த கேனபிஸை வந்து ரெகுலேட் பண்ணுற லா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம்.
டெலிமனாஸ். ஓகே, ஸோ டெலிமனாஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனாஸ் வருதுல்ல, ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு மென்டல் ஹெல்த் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அப்படி இருக்கு. ஓகே, ஸோ இது கீழே வரதான் டெலிமனாஸ். அப்படின்னா ஃபோன் பண்ணி நம்மளோட மனசில் இருக்க குறைகள், நம்மளுக்கு ஏதாவது இது வேணுமா, நம்மளுக்கு சப்போர்ட் வேணுமா, சைக்காட்டிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதான் டெலிமனாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, question and answer session போலாம். Which among the following Indian finishes 8 of the British Open golf tournament? Okay, so Shubhankar Sharma. Okay, so where is the Greek island of Rhodes located? Okay, so எங்க வந்து இது லொகேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம், it is located at Mediterranean Sea. Okay, next question பாருங்க. Cert in caution against ransom attack, Akira. The Ministry of Environment, Forest and Climate Change has launched dash mascot for spreading awareness of elimination of single-use plastics. Okay, so இது Prakriti. When was the Greenfield Airport policy released? 2008. So next பாருங்க, which among the following kharif crop is sown in maximum area compared to other crops? Okay, so எந்த இது ஏரியா பாருங்க, இது ரைஸ் தான். dash is the dash started equipping it warship with made in India software defined radio. Okay, so என்ன இது இந்தியன் நேவி தான் பண்ணியிருக்காங்க. Okay, so next பாருங்க, dash to develop India first cannabis medicine project. Okay, so யாரு, CSIR IIM Jammu. Okay, so 9th பாருங்க, under which campaign the Home Affairs Ministry allowed for the national flag to be flown even at night? Okay, so ஒரு நம்மளோட தேசிய கொடி வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஃபிளாக் கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. இப்போ வந்து வீக்கெண்ட் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா வீட்லேயும் வந்து நம்ம தேசிய கொடி ஏற்றலாம், நைட்டில் கூட வந்து பறக்க விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு அமெண்ட் த ஃபிளாக் கோட். ஓகே, ஸோ அது வந்து அது பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அது பேர் வந்து ஹர்கர் திரங்கா. ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. When was the district mental health program launched? 1996. So next current affairs of 27th July 2023 பார்ப்போம். ஸோ நம்மளோட இந்தியாஸ் கோல்டன் ஆர்ம் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா நீரஜ் சோப்ராவை தான் சொல்லுவோம். ஸோ இவர் வந்து மென்ஸ் ஜாவ்லிங் த்ரோ வேர்ல்டு அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் சில்வர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க, சில்வர் காக்ஸ்காம்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சொலிகா ட்ரைபல் கம்யூனிட்டி வந்து இந்த வீடை வந்து இவங்க வந்து நியூட்ரிஷியஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து நியூட்ரிஷியஸ் கிரீன் ட்ரபிள்சம் வீடு, சில்வர் காக்ஸ்காம்ப். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸும் இந்தியன்ஸும் வந்து மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஐடிசிஸ்க்கு அல்சருக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா announced the launch of PSLV C56 carrying Singapore DSSAR satellite. Okay, so SAR na synthetic aperture radar satellite சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் ஆகுது. ஓகே, ஸோ இது C55 மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ல்டு ஃப்ராஜைல் எக்ஸ் அவேர்னஸ் டே. ஓகே, ஸோ இந்த வேர்ல்டு ஃப்ராஜைல் எக்ஸ் அப்படின்றது இஸ் எ சிண்ட்ரம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிசீஸ் மாதிரி. இது என்ன, இதோட அவேர்னஸ். ஸோ இதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதா இந்த டே வந்து என்ன பண்ணுறாங்க, ஜூலை 22 வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஹெரிடிட்டரியாக வந்து பாஸ் ஆகிற ஒரு டிசீஸ். ஸோ இந்த டிசீஸால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டெலெக்சுவல் லெவலும் டெவலப்மெண்ட்டும் வந்து இது கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் கோவா. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃப் கோவா ஹஸ் டிசைடட் டு ரெக்கக்னைஸ் த 208 km² ஏரியா ஆஃப் மாதை வைல்ட் லைஃப் சாங்சுரி எஸ் டைகர் ரிசர்வ். இந்த மாதை வைல்ட் லைஃப் சாங்சுரியை வந்து டைகர் ரிசர்வாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, சரிங்களா. ஸோ இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வஜ்ர சக்லா ஃபால்ஸ் அண்ட் விருதி ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து
திக்லி ஃபாரஸ்டட், நிறைய திக்கஸ்டாக இருக்கும் ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறம் மாய்ஸ்ட் டிசிடஸ் vegetation. Okay, so this is important, moist deciduous vegetation. So இதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் கோவா. ஸோ கோவாவில் பார்த்தீங்கன்னா வினோ பனாஜி இஸ் த கேபிட்டல். அடுத்து இந்த மாதை வைல்ட் லைஃப் சாங்சுவரி இங்கே இருக்கு. ஓகேங்களா. ஸோ பகவான் மகாவீர் வைல்ட் லைஃப் சாங்சுவரிக்கு மேலே தான் மாதை வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கு. ஓகே, ஸோ லொகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, members of the international seabed authority. Okay, so இந்த பாடி பத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி. ஸோ இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1994. எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுன்னு சொல்லுவோம், டெரிட்டோரியல் வாட்டர்னு சொல்லுவோம், இந்த 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ்னு சொல்லுவோம். அங்கே இருக்க ரிசோர்ஸஸ்லாம் யார் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், யார் எடுக்கக்கூடாது அப்படின்றதுலாம் யார் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி தான். சரிங்களா. ஸோ இது வந்து 1994 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகனா நம்மளுக்கு தெரியும், மைனிங் அண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் த்ரூ அன்க்ளாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜமைக்கால இருக்கு, கிங்ஸ்டன் ஜமைக்கால இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து MERS-CoV, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கோவிடுக்கு முன்னாடி இருக்க ஒரு வைரஸ் தான். இது மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் கொரோனா வைரஸ். ஓகே, ஸோ அபுதாபில இந்த கேஸ் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது லாஸ்டா பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் 2012 வந்து ஃபர்ஸ்டா இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அ ஜூனோட்டிக் டிசீஸ். ஜூனோட்டிக் டிசீஸ்னா அனிமல்ஸ் கிட்ட இருந்து மனுஷனுக்கு பரவக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆஸ்திரேலியா அண்ட் USA இவங்க வந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலிஸ்மான் சாபர். ஓகே, ஸோ இது வந்து பைனியலி இந்த எக்ஸசைஸை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர்ல்டு லார்ஜஸ்ட் பெர்மாஃப்ராஸ்ட் கிரேட்டர். கிரேட்டர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ கிரேட்டர்னா ஒரு பள்ளம் மாதிரி வால்கனோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வால்கனோஸோட ஓப்பனிங் இருக்கும். ரொம்ப நாளாக அந்த வால்கனோ வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வால்கனோஸோட ஓப்பனிங்கோட இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கிரேட்டர்னு சொல்லுவோம். பெர்மாஃப்ராஸ்ட் அப்படின்னா பெர்மனன்ட்லி கவர்ட் பை ஐஸ், அதாவது சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பெர்மாஃப்ராஸ்ட் சாயில்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த கிரேட்டர் வந்து பட்டகைகா கிரேட்டர் எங்க இருக்குன்னா ரஷ்யால இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இது என்னன்னு சொல்றாங்கன்னா கேட்வே டு த அண்டர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த பட்டகைகா கிரேட்டரை. ஸோ அடுத்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். Which medal did Neeraj Chopra win at the World Athletic Championship held in the US? Silver medal. Which tribe uses silver coxcomb bead for various day-to-day uses? Okay, so yaar Soliga tribal community. ISRO to launch DSSAR satellite along with the 6 other satellite abroad PSLV C56. Okay, so எந்த கண்ட்ரியோட சேட்டிலைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ எந்த கண்ட்ரியோட சேட்டிலைட், சிங்கப்பூர். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மார்டின் பெல் சிண்ட்ரம். ஓகே, ஸோ மார்டின் பெல் சிண்ட்ரம் இந்த ஃப்ராஜைல் எக்ஸ் சிண்ட்ரம். த வஸ்ரா சக்லா ஃபால்ஸ் அண்ட் த விருதி ஃபால்ஸ் ஆர் லொக்கேட்டட் அட் in Madai Wildlife Sanctuary. Members of the Nations of International Seabed Authority aims to ink deep sea mining rules by 2025. So next பாருங்க, where was the Middle East Respiratory Syndrome coronavirus first discovered? Okay, so எங்க வந்து first கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. Up to the age of dash is identified as a child by the National Commission for Protection of Child Rights. Okay, so இது வந்து 18. Okay, so next பாருங்க, which countries participated in the multinational military exercise Talisman Sabre 2023? Australia and USA. So last question பாருங்க, where is the world largest permafrost crater Batagaika crater, also known as gateway to the underworld, located? It is at Russia. Thank you.